சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸை பாருங்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ரசூல் ஸல்லல்லாஹுடன் ஒன்றாக இருக்கிறோம். நபி அவர்கள் இருக்கும் பொழுது நபி அவங்க எங்கள்கிட்ட கேட்குறாங்க, அத்தரதவுன அன் தகூனு ருபுஆ அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கவாசிகளில் 4 ஒரு பகுதியாக, சுவர்க்கவாசிகளில் 4 ஒரு பகுதியாக நீங்கள் இருப்பதை விரும்புகிறீர்களா, பொருந்திக் கொள்கிறீர்களா? ஒட்டுமொத்த சுவர்க்கவாசிகள் தான் 4 ஒரு பகுதி, 4 ஒரு பகுதி. சஹாபாக்க சொன்னாங்க, நாம் நாம் விரும்புகிறோம். இன்னும் சில அறிவிப்பில் வருது, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னோடனே சஹாபாக்கள் ஃபக்கப்பர்னா என்ன சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னோம். சந்தோஷம் அவ்வளவுக்கு. சொர்க்கவாசிகள் 4 ஒரு பகுதி, எத்தனை சமுதாயங்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ சமுதாயங்களில் சொர்க்கவாசிலே 4 ஒரு பகுதி எங்களோட சமுதாயம்னு சொன்னால் ஒரு பெருமையா இல்லையா? பெருமை. சஹாபாக்கள் தக்பீர் சொன்னார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அத்தரதவுன அன் தகூனு சுலுஸ அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கவாசிகளில் 3 ஒரு பகுதியாக நீங்கள் இருப்பதை விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னார்கள், தக்பீர் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொல்கிறாங்க. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, பாதிக்கு பாதி சொர்க்கவாசிகள் அறவாசி பேர் எங்களோட சமுதாயமாக நீங்களாக இருப்பதை விரும்புகிறீர்களா? அதற்கு மாமன் சொல்கிறார்கள், தக்பீர் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்கிறாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதுடைய ஆன்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னீ ல அர்ஜு அன் தகூனு நிஸ்ஃப அஹ்லில் ஜன்னா, நானும் ஆதரவு வைக்கிறேன் சுவர்க்கவாசிகளில் எத்தனை பேர்? அறவாசிக்கு அறவாசி என்னுடைய சமுதாயம், நீங்கள் இந்த இறுதி உம்மத் இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸில் வருது பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஹ்லுல் ஜன்னதி இஷ்ரூன வமிஅத்து சஃபின், சுவர்க்கவாசிகள் எத்தனை சஃபுகளாக இருப்பாங்க? 120 சஃபுகளாக. இது எப்படின்னு சொன்னால், நரகத்திலிருந்து கடைசி ஒரு சுவர்க்கத்துக்கு போகிறன்னு வைப்பார், அவரும் போனதுக்கு அதுக்கு பின்னால் சொர்க்கத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நுழைய மாட்டாங்க. அவன் நரகத்துக்குரியவர்கள் சொர்க்கத்துக்குரியவங்க எப்படி இருப்பாங்க? சொர்க்கத்துக்குரியவர்களாக இருப்பாங்க. அதற்கு பின்னால் சொர்க்கவாசிகள் எத்தனை சஃபுகளாக இருப்பாங்க? 120 சஃபுகளாக இருப்பாங்க. எங்கட ஒரு பார்வைக்கு என்ன செய்யலாம், பெரிய ஒரு மஸ்ஜிதில் 120 சஃபுகள் நீங்கள் கணக்கெடுங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மின்ஹும் சமானூன மின் ஹாதிஹில் உம்மா, அந்த 120 சஃபுகளில் 80 சஃபுகள் இந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். வாங்கதா? அப்போ அந்த 120 சஃபுகளில் எத்தனை? 80 சஃபுகள் இந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள், இறுதி உம்மத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க. அப்போ எத்தனை? பெரும்பான்மை, அப்படியா இல்லையா? 3க்கு 2, 3ல் 2 பெரும்பான்மை யாரு தான்? இந்த இறுதி உம்மத்து தான். எவ்வளோ பெரிய சிறப்பு, எவ்வளோ பெரிய பெருமை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த இறுதி உம்மத்தை, நபியருடைய உம்மத்தை எந்த அளவு சிறப்பான உம்மத்தாக, அது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தில் உள்ளது, அல்லாஹ்வுடைய ஞானத்தில் உள்ளது. அல்லாஹு தஆலா நம்மை என்ன செஞ்சுக்கிறான்? சிறந்த சமுதாயமாக தெரிவு செய்திருக்கிறான்.